உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணனு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என்னடி தெரியும்? ஐயோ, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாளே. என்ன விஷயம்னு தெரியலையே. நான் பண்ணது இருக்கட்டும். இப்போ யாரு வர போறாங்க அத மட்டும் நீ சொல்லு. இப்போ என்ன? நீ எனக்காக செஞ்சத நானே என் வாயால சொல்லணும். அதானே எதிர்பார்க்கற? சரி சொல்றேன். பத்மா ஆண்டி ஃபேமிலியோட விஸ்வாக்கு என்ன பொண்ணு கேட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வர போறாங்க. என்னது? அவங்க பொண்ணு கேட்டு வர போறாங்களா? ஆமாமா. என் வாயால கேட்கணும்னு நினைக்கிறது சரி, அதுக்குன்னு தெரிஞ்ச விஷயத்துக்கு நீ இப்படி ஷாக் ஆகுறதெல்லாம் ரொம்ப ஓவர் போமா. ஐயோ, என்ன வளரிட்டு இருக்கா இவ? அனன்யா, இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கேடி. எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சா நான் ஏன் இப்போ ஷாக் ஆக போறேன்? மா, ஏமா சடனா ஒரு மாதிரி ஆயிட்ட? ஓகே, நீ பண்ண வேலைக்கு இவ்ளோ சீக்கிரம் ரிசல்ட் வரும்னு நீ எதிர்பார்க்கல தானே? ஆமா. அதே ஆச்சரியம் எனக்கும் இருக்குதாமா. அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற பத்மா ஆண்டிய கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சு சம்பந்தம் பேசுற மாதிரி வர வச்சிட்டியேமா. இந்த ஒரு விஷயத்துல நீ ப்ரூவ் பண்ணிட்ட நீ ஒரு ஜீனியஸ்னு. அனன்யா, என் லைஃப் ஃபுல்லா உன்னை தேங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பத்தாதுமா. தேங்க்யூமா. என்ன சொல்றதுனே தெரியல. நான் இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா பத்மா ஆண்டி வரதுக்குள்ள நான் ரெடி ஆகணும்ல, சோ அதனாலதான் விட்டுட்டேன். சரி, இப்படியே நிக்காத, போய் ரெடி ஆக போ. அனன்யா, என்ன யோசிக்கிறப்போ ரெடி ஆக போ. என்ன இவ திடீர்னு பத்மா இவள பொண்ணு கேட்டு வர போறான்னு சொல்றா? ஒண்ணுமே புரியலையே. அதுவும் இதுக்கு காரணம் நான் தானே சொல்றா? ஒரே குழப்பமா இருக்கே. இவ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஒருவேளை விஸ்வா மேல இருக்கிற லவ்ல இவளே கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் சொல்றாளா? நாமளே ஏதோ கற்பனை பண்ணிக்கிறத விட இவகிட்டயே கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டாதான் சரியா இருக்கும். அனன்யா, அனன்யா. மா, என்னம்மா? எதுக்கு இப்படி டோரை நாக் பண்ணிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? அவங்கள வர வச்சு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இப்ப பாரு, என்ன ரெடியாக விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க நீ. ஆஹா, என்ன ஒரு அருமையான கூந்தல். பொன்னியின் செல்வன்ல நடிச்சவங்களுக்கு விக் வாங்கினதுதான் பெரிய பட்ஜெட்டா. நீ எல்லாம் ஆடிஷனுக்கு போயிருந்தா இந்த கூந்தலே உன்னை கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஆஹா, என்ன ஒரு அழகான முகம். சில பேருக்கு மூக்கு அழகா இருக்கும், சில பேருக்கு கண்ணு அழகா இருக்கும், ஒரு சில பேருக்கு தான் எல்லாமே செஞ்சு வச்ச மாதிரி அம்சமா இருக்கும். அப்படிப்பட்ட அம்சமான அழகு அன்புதான். ஆஹா, நீ வெக்கப்படுறத பாக்கும்போது அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்க. என்னது கல்யாண பொண்ணா? இல்ல இல்ல, கல்யாண பொண்ணுன்னு ஒரு சீரியல், அதுல வர ஹீரோயின் மாதிரி இருக்கேன்னு சொல்ல வந்தேன். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு, ஏதாவது ஒளறி கொட்டி மாட்டிக்காத.
காலையில இருந்து உன் பேச்சும் செயலும் ஒரு மார்க்கமாவே இருக்கு. ஏதோ உன்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு தெரியுது, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. ஆஹா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. இன்னும் கொஞ்ச நேரம் தான், எப்படியாவது சமாளிச்சிரும் மஞ்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அன்பரசி. எப்பவுமே டல்லா இருக்க உன்ன கொஞ்சம் ட்ரெடிஷனலா மேக்கப் போட்டு பார்க்கணும்னு தோணுச்சு. அதுவும் இல்லாம நம்ம மேக்கப் சென்ஸ் எப்படி இருக்குன்னு கெஸ் பண்ண ஒரு முகம் தேவைப்பட்டுச்சு. அதான். ஓஹோ, உங்க டெஸ்டுக்கு நான் தான் கிடைச்சனா? பின்ன என்ன நம்பி யாரு முகத்தை கொடுப்பா? ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அழகு அல்லது என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இப்ப மட்டும் விஸ்வாசர் உன்னை பார்த்தா அவ்வளவுதான். ஏய், என்ன எதுக்கு இப்ப விஸ்வாசர் பார்க்கணும்? ஐயோ, முட்டாள் முட்டாள். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்ன உன் வாயிலே எல்லாத்தையும் சொல்லிருவ போல இருக்கு. என்ன மஞ்சு, நான் கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டுக்கு சைலண்டா இருக்கா? இல்ல இல்ல, விஸ்வாசர் போன் பண்ணாரான்னு கேட்க வந்தேன். டக்குன்னு ஸ்லிப் ஆகி உனக்கு ராங்கா கன்வே ஆயிருக்கும். அதை விடு, ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு கெஸ் பண்ணு. என்ன முக்கியமான விஷயம் மஞ்சு? நீ இங்கேயே உட்கார்ந்திருப்பியா? நான் இப்ப வந்துருவேனா? ஏய் மஞ்சு, எதுக்கு இப்ப கதவை சாத்த போற? யாராவது உன்னை பாத்துட்டாங்கன்னா? ஏய், பார்த்தா இப்ப என்ன? பார்த்தா தெரிஞ்சிரும். அதனாலதான் பார்க்க கூடாதுன்னு. ஐயோ, என்ன ஒலற? இப்போ என்னாச்சு உனக்கு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.